எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி புது வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் G5510 மாடலோட நெட்வொர்க் இஷ்யூவை சரி பண்ண போகிறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா முழுக்க சீனாவோட சாஃப்ட்வேர் மொபைல் எல்லாமே ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இது குளோபலுக்கு அக்செப்ட் பண்ணலை இந்த மாடல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் என்ன போட்டிருக்கேன்னா, குளோபல்லேருந்து நம்ம இந்தியன் ஃபோரம் எம்சி ஃபோரம்ன்ற டெவலப்பர் வந்து 6.0.1 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது 2017. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் சிம் நாட் சப்போர்ட்டட், சிம் நாட் ஒர்க்கிங். அதனால் இதில் ப்ளே ஸ்டோர் இருக்குது பாருங்கள், ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. சிம் ப்ளே ஸ்டோருக்காக இந்த சாஃப்ட்வேர் போட்டாது, ஆனால் ஒர்க் ஆகலை. இந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, எமர்ஜென்சி கால் ஒன்லின்னு வந்துச்சுன்னா, நீங்கள் ஃபோனில் எந்த ஒரு ஃபால்ட் இல்லை, நீங்கள் ஃபோனை பிரிச்சோ ஐசியோ நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபில்டர் ஏதாவது நோண்டிக்கிட்டு இருந்தால் பெஸ்ட்டு தான் டைம். இதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் தான் செக் பண்ணணும். இப்போ நம்ம சிம்மு நான் போட்டிருக்கேன், ஆனால் நோ சிம் கார்டு காட்டுது பாருங்கள். நோ சிம் காட்டும், ஏன்னா இந்தியன் சிம் சப்போர்ட்டே பண்ணாது, அது போட்டிருக்கும்னு கூட காட்டாது. அதனால் இப்போ நான் சிம்மை கழட்டுறேன். ஓகே, கழட்டிட்டேன். என்னோட வீடியோ எடுத்துக்கிட்டே காட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் முடியலை. ஓகே, கழட்டிட்டேன். சிம்மை கழட்டிட்டேன். ஏர்டெல் சிம் போட்டிருக்கேன், இது சப்போர்ட் ஆகலை, கழட்டி போட்டேன். இப்போ சாஃப்ட்வேர் ப்ளாஸ் பண்ணலாம். பிசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடின் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரிஜினல் ஃபைல் எடுத்தது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அது டெவலப்பர் ஃபைல்லாம் எடுக்க வேணாம், டெவலப்பர் ஃபைலும் உங்கள் ஃபோனை க்ராக் பண்ணிடும். அதனால் ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் இப்போ நான் ஃப்ளாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏபிக்கு ஏபி, பிஎலுக்கு பிஎல், சிபிக்கு சி, சிஎஸ்சிசி. அதாவது அவங்க ஆப் டேட்டா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக வச்சுங்க. ஏபின்றது யூசர் டேட்டா ஃபைல்ஸ், அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. இது கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இங்கே ஃபைலை கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் ஆட் ஆகணும். அதுக்கு உங்கள் ஃபோனில் டவுன்லோட் மோடுக்கு போய்ட்டு உங்களோட யூஎஸ்பி டேட்டா கேபிளை இன்சர்ட் பண்ணுங்கள். கேபிள் இன்சர்ட் பண்ணுறப்பாங்க. இன்சர்ட் பண்ணாலும் பிசி டிடெக்ட் பண்ணிடும். ஓகே, பிசி டிடெக்ட் பண்ணிடும். மாட்டிடலாம் கேபிளை. சம்டைம் ஃபோன் வந்து இஷ்யூ வரலாம், டேமேஜ் ஆகலாம். இந்த ஸ்டெப்பில் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 1 செகண்ட் ட்ரை பண்ணுங்கள். அங்கே உங்களோட டிரைவருக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். பூட்டிங், ரெக்கவரி ஃபைல், சிஸ்டம் ஃபைல், யூசர் டேட்டா, கேட்ச் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அது நம்ம வீடியோ கவரேஜ் ஃபுல்லாக பண்ண முடியாது. இப்போ பிசியில் ஓடுது, மொபைலில் ஓடுது பாருங்கள். வீடியோ நம்ம 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ண முடியாது டைத்தை. அதனால் நான் இந்த டைம் ஸ்கிப் பண்ணிடுறேன் வீடியோவை. நீங்கள் ஒரு ஸ்பீடாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா கடைசிக்கு வந்துட்டோம். மோடம் ஃபைல் ஓட ஆரம்பிச்சிருச்சு. மோடம் கொடுத்தானா ரெக்வஸ்ட் கேட்கும். ரெக்வஸ்ட் எதுக்குன்னா டேட்டா அது போய் ஃபைல் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற பழைய ஓல்டு ஃபைல் வந்து ரெக்கவரி மோடில் போய் அழிக்கும். எரேஸ் ஆகட்டும். எரேஸ் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக எரேஸ் ஆகட்டும். ஓகே, எரேசிங்னு வரும். அதுக்கு டைம் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் டேட்டா கேபிளை கழட்டிக்கலாம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவோ பேட்ரி கழட்டவோ ரன் பண்ணாதீங்க.
சுவிட்ச் ஆஃப் பண்ண டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் ஃபுல் கிராக் ஆகிடும். ஃப்ளாஷிங் கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நார்மலாக நம்ம சாஃப்ட்வேரில் போட முடியாது. கிராக் ஆயிடுச்சுன்னா இஎம்எம்சி பிளாஸிங் அப்படின்வோம். அந்த பிளாஸிங்லேருந்து ஜம்பர் எடுத்து பிளாஸ் பண்ணணும். அது இருக்கிறதுல ரிஸ்க்கான வேலை. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பூட்டிங்கில் போயிட்டுருக்கு. பூட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மொபைல் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 2015 வந்த மாடல்னு நினைக்கிறேன். 2015 to 16 வந்த மாடல். சாம்சங் G5510 சைனா மாடல். சைனாவில் ரிலீஸ், இந்தியாவுக்கு வரல. இது இந்தியாவில் வேறு மாடலாக வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா J5 ப்ரைம் அப்படின்ற ஒரு மாடலாக நம்ம நாட்டுக்கு நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் இருக்கும், ஒரே ஃபைல் எல்லாமே சேம் தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வேறு பேர்லேயும் சைனாவில் வேறு பேர்லேயும் இருக்கும். சைனாவில் வந்து கூகுளோட சப்போர்ட் கிடையாதுன்றனால ஜிபே, ப்ளே ஸ்டோர், ப்ளே சர்வீஸ், பார்ட்ஸ் நொட்டு எல்லாமே எடுக்காது. இந்தியன் குளோபலில் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நம்ம குளோபல் போட்டிருக்கோம், அதில் வாட்ஸ்அப் வீடியோ எடுக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு சிம்மே எடுக்கலை. அதனால தான் நம்ம இதை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சாம்சங் வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்டஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டுமே இங்கிலீஷ் தான். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போயிருங்க. கேட்குற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. டேட் அண்ட் டைம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கூகுள் சர்வீஸில் இதிலெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. தேவையில்லைனா டிக் எடுத்துக்கோங்க. அடுத்து ஐடி வந்து சாம்சங் அக்கௌண்ட் தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு லேட்டர் கொடுத்துட்றேன். இப்போ S8 ட்ரீம் UX வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட பாருங்கள், இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. பாருங்கள், ப்ளே ஸ்டோரும் வர வச்சிட்டோம், மேலே சிம்மும் எடுக்க வச்சாச்சு. 4Gயோட சப்போர்ட் பண்ணுது. இது ஆண்ட்ராய்டு 8.0.1 ரன் ஆகுது. லேட்டஸ்ட் OS இந்த ஃபோனுக்கு இது தான், வேறு எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2016 மாடல், 8.0.1 ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஷன் 9.5 ரன் ஆகுது. மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ.